வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரதீப். இது உங்கள் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த டிஸ்பிளே ஆட்ஸோட கண்டினியூஷன் இன்னைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபைனல் யூஆர்எல் கொடுத்தனால இங்கே இல்லை, நம்ம வெப்சைட் யூஆர்எல் கொடுத்தனால இங்கே ஃபைனல் யூஆர்எல்ல அது சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் நேம் வந்து நான் ஜிடபிள்யூடின்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் நேம் கொடுத்துருங்க. உங்கள் என்ன பிஸ்னஸ் நேமோ அது கொடுத்துருங்க. இப்போ நான் growwiththesexperts.com கொடுத்தனால எனக்கு இங்கே மெயில், எனக்கு இங்கே இந்த வெப்சைட்டில் இருக்க இமேஜஸ் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதா? ஸோ வெப்சைட்டில் இருக்க இமேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு 3 இமேஜஸ் காட்டுது. நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓனாக ஒரு 15 இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜஸ் வந்து 15 இமேஜஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 15 இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு நான் டெம்பரவரியாக நான் இந்த இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ எடுத்துக்கிறேன். ஸோ லோகோ ஆட் பண்ணணும். இங்கே டிஃபால்ட்டாக எனக்கு லோகோ ஆட் ஆயிடுச்சு. நீங்கள் லோகோ ஆட் பண்ணிடுங்க. லோகோ உங்களோட பிஸ்னஸ் லோகோ எடிட் கொடுத்து லோகோ ஆட் பண்ணிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸ் ஆட் பண்ணணும். வீடியோஸ் எப்படி ஆட் பண்ணணும்னா, உங்களோட யூடியூப் சேனல் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் யூடியூப்னு போங்க. இதில் போய் உங்கள் யூடியூப் சேனல் கொடுங்க. நான் என் சேனல் கொடுக்குறேன், க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ்னு கொடுக்குறேன். சரிங்களா? மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்ம அதில் இருக்க எல்லா வீடியோஸுமே பாப்பப் ஆகும். நீங்கள் அதில் எந்த வீடியோ கொடுக்கணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து இப்போ இந்த 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 ஜாப்ஸ் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ இதாகிடும். சரிங்களா? இப்போ நம்ம இங்கே மேலே இமேஜஸ் கொடுத்தோன்னே பாருங்கள், இங்கே ஒரு ஆட் சாம்பிள் ஆட் ஷோ ஆகுது பாருங்கள். நம்ம அந்த இமேஜஸ்லாம் இப்படி தான் ஷோ ஆகும் பீப்புளுக்கு. பார்த்தீங்களா? இந்த கீழே வந்து பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். கிளிக் பண்ணோம்னா அது மேலே ஷோ ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் டிஸ்பிளே ஆட் வந்து ஷோ ஆகும். மாதிரி வேறு இதில் ஆஸ்பெக்ட்ஸ் ரேஷியோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷோ ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹெட்லைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஹெட்லைன்ஸ் வந்து டோட்டலாக 5 ஹெட்லைன்ஸ் கொடுக்கணும். டிஸ்கிரிப்ஷன் 5 டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஒரு லாங் ஹெட்லைன் கொடுக்கணும். சரிங்களா? ஹெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஹெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 30 கேரக்டர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும் ஹெட்லைன். டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 90 கேரக்டர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். சரிங்களா? 90 கேரக்டர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷனை. லாங் ஹெட்லைனுமே ஒரு 90 கேரக்டர்ஸ்க்குள்ளே கொடுக்கணும். ஸோ இந்த கேரக்டர்ஸ்க்குள்ளே நம்ம இது பண்ணணும். இந்த ஹெட்லைன்ஸு இதெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எதை பற்றி இருக்கும்னா, உங்கள் கம்பெனியோட நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்களோ அதோட பெனிஃபிட்டு, அந்த பெனிஃபிட் எல்லாம் நீங்கள் இதில் கொடுக்கலாம். மெயின்லி பெனிஃபிட்னா என்ன, இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கான கஸ்டமர் என்ன ப்ராப்ளம் இது பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் உங்கள் பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். உங்கள் பிஸ்னஸ்க்கான பீப்புள் கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நான் டிஃபால்ட்டாக என்ன கொடுக்குறேன், நான் இதில் சஜஷன்ஸும் கொடுத்துக்கிறேன். நான் இப்போ இந்த கூகுளே சில சஜஷன்ஸ் காட்டுது பாருங்கள். நான் வெப்சைட் எடுத்தனால நான் இப்போ அதே கொடுக்குறேன். கூகுள் ஆட்ஸ் ட்ரைனிங்னு கொடுக்குறேன். ஃப்ரீ ஆட்ஸ் ஃபார் யுவர் பிராண்ட் கொடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர்னு கொடுக்குறேன். ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள். இது கூகுளே எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. இதெல்லாம் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ லாங் ஹெட்லைன் நான் அதுவாகவே சஜஸ்ட் ஆயிடுச்சு. கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்பர்ட், க்ரோ டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ்னு. சரிங்களா? இப்போ டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் என்ன கேட்டது, கூகுள் ஆட் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் ஓகே. கரண்ட்லி ஃபுல் டைம் ட்ரைனர் டு டீச் பீப்புள் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதை நான் கூட செலக்ட் எனக்கு ரிலேட்டடாக இருக்கனால அதை எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்னு கேட்டேன். அவர் சர்வீசஸ் ஃப்ரீ கன்சல்டன்ட், லெட்ஸ் கெட் இன் டச். ஸோ இதெல்லாம் எனக்கு ரிலேட்டடாக இருக்கனால நான் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு அந்த இந்த மாதிரி இதாகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஸ்ட்ரென்த் வந்து ஆவரேஜ்னு தான் காட்டுது. ஏன்னா இங்கே நான் இமேஜஸ் வந்து மினிமம் 15 இமேஜஸ் யூஸ் பண்ண சொன்னேன். நான் இங்கே டெமோ வந்து 3 இமேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே அப் டு 15 இமேஜஸ் யூஸ் பண்ணணும். நீங்கள் 15 இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல குட் ஆர் எக்ஸலண்ட்னு வரும். குட் ஆர் எக்ஸலண்ட் இருந்தால் நல்ல ஆட் வந்து நல்ல விசிபிலிட்டி ஆகும், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி நீங்கள் என்னென்ன கிரியேட் பண்ணீங்களோ அதெல்லாம் இங்கே காட்டும். இங்கெல்லாம் டிக் மார்க் வருது பார்த்தீங்களா? ஸோ அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இங்கே ரெட் மார்க் வந்துச்சுன்னா நீங்கள் அதை அந்த 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 இதை போய் நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி கேம்பெயின் செட்டிங்ஸு, பட்ஜெட் பிட்டிங்கு, டார்கெட்டிங்கு, ஆட்ஸு இல்லை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம கிரியேட் பண்ணோம். ஆட்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணோம். அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு வருது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே அகைன்றது வந்து செக் பண்ணிக்கலாம். கேம்பெயின் நேம், ஜிடபிள்யூ டிஸ்பிளே 1 டிஸ்பிளே, டவுன்லோட்ஸ், ஃபைனல் யூஆர்எல், இந்தியா கண்ட்ரி, 100 per day. ஸோ இந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே கொடுத்துட்டு ஒன்ஸ் ஓகேனா பப்ளிஷ் கேம்பெயின் கொடுத்துருங்க. ஓகேவா? ஒன்ஸ் பப்ளிஷ் கேம்பெயின் கொடுத்துட்டிங்கன்னா
இது வந்து கிரியேட் கேம்பெயின் ஆயிடுச்சா கம்ப்ளீட்டட். ஸோ பாலிசி ரிவ்யூவில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதில் இருக்கும். ஆக்சுவலி இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு 2 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஓகேவா? 2 ஹவர்ஸில் ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸில் ஆக்டிவ் ஆகிடும். ஓகே மக்களே, நான் உங்கள் பிரதீப். இது உங்கள் க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் சேனல். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நன்றி மக்களே.